வியானா 6ல போய் நில்லுங்க ப்ளீஸ். 6 ஹெமி 3rd place. சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நில்லுங்க. ஆனா இப்போ சொன்னா பாத்துங்க பச்சை பொய் மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய் அது. எஃப்ஜே 12ல போய் நில்லுங்க. அரோரா 7th நில்லுங்க ப்ளீஸ். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனே. சுபிக்ஷா 2. கானா வினோத் 11. சத்தியமா டென்ஷன் ஆயிடும், செம்ம டென்ஷன் ஆயிடும் மேடம். பார்வதி 13. இது எதுக்குன்னு பாப்போம். ஐயோ முடிஞ்சா எங்களுக்கு ரஜன் 5. ரம்யா 8. திவ்யா 9. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம் வருது எனக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது. திவாகர் 14. Thank you. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ரொம்ப ஆடக்கூடாதுப்பா. ஆடினா தான் கதி. ஒண்ணுங்கிறது ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிற 4ங்கிற இடத்துல பிள்ளைத்தனமா இந்த வீட்டுல நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் இருக்கணும். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. பட் ஆனா எனக்கு இந்த இடத்த வந்து எனக்கு நீங்க சொல்றபடி ஏத்துக்க முடியாது. நான் எப்படி பார்த்தா உட்கார வச்சு செருப்பால் அடிக்கணும். பேசும்போது பேசக்கூடாதுன்னு தெரியாதா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆனா நீங்க நடுவரா எடுத்தது வந்து நியாயம் இல்லாததுதான். 3 பேருமே நடுவரா இருக்க தகுதி இல்லாதவர்கள் தான். நியாயமா இருப்பாங்கன்னு தான் சொன்னேன். நியாயமா இங்க எதுவுமே இல்ல. புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். 10 மணி ஆனா கனியக்கா ஓரா இருந்ததா பொறுத்து பேசிருக்காங்க. கிண்டல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏத்துக்கிறேன். என்னுடைய குருநாதர் சாரி என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. என்னுடைய வாதியார் பிக் பாஸ் அவர்கள் சொன்னதுனால நான் இதை ஏத்துக்கிறேன். அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அன்னை பிரச்சனை அங்க இருக்கணும். இத்தனை பேர் இருக்கோம்லனே. இது ஏன்னா என்ன தேர்ந்தெடுத்தாங்க தான் இங்க தேவையில்லாம நான் வந்து இங்க நின்று இருக்கேன். நான் தேவையில்லாம பள்ளி வாங்கிட்டு இருக்கேன். நீங்க நியாயமா சொல்லுவீங்கன்னா